திமுகவுக்கு அவங்க கொள்ளையடிச்ச காசு தான் துணையா இருக்கு, எனக்கு இந்த மாசு துணையா இருக்குன்றாரு. நீ கொள்ளையடிச்ச காசு எப்படி? விஜய் வச்சு படம் எடுத்தவன் பூரா அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வர, உங்களை நம்பி வர, கை விட்டுறாதீங்கன்னு சொல்றாரு. நீ எதையுமே விட்டுட்டு வரலைங்கிறதான உண்மை. நான் பாஜக அனுப்பிதான் வந்திருக்கேன்னு வெளிப்படையா சொல்லு. நீ திருப்பரங்குன்றத்திலே வந்து மத கலவரத்தை தூண்டுகிறவர்களை தடுப்பதற்கு நீ வரவில்லை என்றால் அந்த மத கலவரம் செய்பவர்களுக்கு நீ ஆதரவாக இருக்கிறாய் என்று அர்த்தம். நீ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு வார்த்தையை மேற்கோள் காட்டுவதற்கு கலைஞர் தான் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. அவர் தான் குறளோவியம் எழுதினாரு, அவர் தான் வள்ளுவர் கோட்டத்தை கட்டமைத்தாரு. மைக்குக்காக போடப்பட்ட ஸ்பீக்கர் மேல ஏறி நிற்கக்கூடிய மடையர்களை, முட்டாள்களை நீ உருவாக்கி வச்சுட்டு சனாதனத்துக்கு எதிராக உதயநிதி பேசினார். அதனால இளம்பெரியார். நான் சவால் விடுறேன், விஜய்னால சனாதனத்துக்கு எதிராக பேச முடியுமா? உனக்கு அரசியல்ல ஒண்ணுமே தெரியல. நீ மஞ்சள் விளையிற இடத்துக்கு தான் கண்டுபிடிச்சிருக்க முதல் முறையா ஈரோடு. நீ மஞ்சள் வியாபாரம் வேணா பாரு. ஈரோடு சந்தையில செங்கோட்டையன்கிற பேரை வந்து புஷியானந்துக்கு சொல்ல வராதுங்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இந்த முறை. கேஏஎஸ்ங்கிறார். நாஞ்சில் சம்பத் இந்த மேடையிலே ஒரு வேளை இன்றைக்கு பேசியிருந்தால் மற்றவர்கள் பேச்சு எடுபடாது என்கிற ஒற்றை காரணத்திற்காக. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவருடைய ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கு. நிறைய விஷயங்களை திமுகவின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எப்போதும் போல முன்வைத்திருக்காரு. ஈரோட்டிலிருந்து பேசுறதுனால மஞ்சள் குறித்தெல்லாம் நிறைய விஷயங்களை, ஈரோட்டில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, மக்கள் விவசாயிகள் என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்கன்றதெல்லாம் சுட்டி காட்டி பேசினாரு. குறிப்பாக திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு, தாவேகா ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? சுயமாக சிந்திப்பதற்கு ஆற்றல் இல்லாத விஜய் தனக்கென்று சொந்தமாக ஒரு சித்தாந்தத்தை, ஒரு கொள்கை கோட்பாட்டை எதையுமே அவரால் வந்து உருவாக்க முடியவில்லை. இப்ப நீங்க கம்யூனிசம் என்பது முதலாளித்துவம் வந்து எல்லாவற்றையும், செல்வத்தையும் ஒரு சிலருக்கு குவித்து வைக்கக்கூடிய வாய்ப்பாக அது மாறிவிடுகிறது. அதிகாரம் ஓரிடத்திலே குவிந்து விடுகிறது, செல்வம் ஓரிடத்திலே குவிந்து விடுகிறது, எல்லா நலன்களும் ஒரு சிலருக்கானதாக மாறிவிடுகிறது. அதை எல்லாருக்குமானதாக மாற்றுவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறது என்று சிந்திக்கிற போது இந்திய சமூகத்திலே அதற்கு சாதி தடையாக இருக்கிறது, சாதி ஆதிக்கம் தடையாக இருக்கிறது, ஒடுக்குமுறை தடையாக இருக்கிறது, மனிதனை மனிதன் தீண்டத்தகாதவனாக நடத்துவதிலே அங்கு ஒரு தடை இருக்கிறது. இந்த தடைகளை தகர்க்காமல் ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசத்தை இல்லாமல் ஆக்க முடியாது என்பதற்காக சமூக நீதி கோட்பாட்டை உருவாக்குகிறார்கள். அப்படித்தான் சமூக நீதிக்கான கோட்பாடு உருவாகிறது, சமத்துவத்திற்கான கோட்பாடு அங்கிருந்துதான் திராவிட இயக்கம் தோன்றுகிறது. அப்ப இந்திய சமூகத்திலே சமத்துவத்திற்கு எது தடையாக இருக்கிறது? சாதி தடையாக இருக்கிறது, மதம் தடையாக இருக்கிறது, மனிதனுக்கு மனிதன் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு என்பது பிறப்பின் அடிப்படையிலே இருக்கிறது, சனாதனத்தின் அடிப்படையிலே இருக்கிறது, அது பார்ப்பனியம் தான் அதை ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை கண்டுபிடித்ததுனால தந்தை பெரியார் நமக்கு வழிகாட்டியாக மாறுகிறார். அதை நுட்பமாக சட்டத்திலே அரசியல் சாசனமாக எழுதி தந்ததிலே அண்ணல் அம்பேத்கர் நமக்கு வழிகாட்டியாக மாறுகிறார். அதை வழிநடத்துவதில் அதை எப்படி வந்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பிரச்சார உத்தியிலே அண்ணா வெற்றி பெறுகிறார். அதை நிர்வாக திறனாக நடத்தி காட்டுவதிலே கலைஞர் வெற்றி பெறுகிறார். அப்ப ஒரு தத்துவத்தை, ஒரு கோட்பாட்டை, ஒரு கொள்கையை சாமானிய மக்களுக்கானதாக மாற்றி தருவது என்பதிலே தான் ஒரு சித்தாந்தத்தின் வெற்றி இருக்கிறது. நீ என்ன பண்ற? பிச்சைக்காரன் வீட்டு பாத்திரத்துல எல்லா வீட்டு சோறும் கிடக்கிறது மாதிரி இந்த பக்கம் பெரியாருங்கிற, அந்த பக்கம் அண்ணாங்கிற, எம்ஜிஆருங்கிற, இப்ப இந்த மீட்டிங்ல நீ வந்து ஜெயலலிதாவையும் சேர்த்து வச்சுக்கிற. எம்ஜிஆர், அண்ணா இவங்க எல்லாம் தமிழ்நாட்டின் சொத்து, அவங்க எல்லாம் இப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது, சொந்தம் கொண்டாடவும் முடியாதுன்றாரு. சரி, இப்ப தாவேகாங்கிற கட்சி எனக்கு தான் சொந்தம் சொன்னா அவர் ஒத்துக்குருவாரா? அது பொதுவானதான கட்சி, அது எனக்கு தான் சொந்தம், அதனால அதுக்கு தலைவரா வந்து விஜய் இருக்கக்கூடாது, நான் தான் இருக்கணும்னு சொன்னார், ஒத்துக்குருவாரா? எங்களுக்கானதுன்னு உரிமை கொண்டாடுவாங்கல்ல. அண்ணா உருவாக்கிய திமுக செத்து போகல. 75 ஆண்டு காலமாக 1949 தொடங்கிய அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறது. இன்றைக்கும் அது மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறது, கொள்கைகளை பேசிக் கொண்டிருக்கிறது, அரசியல் அதிகாரத்திலே இருக்கிறது, நாடாளுமன்றத்திலே இருக்கிறது, சட்டமன்றத்திலே இருக்கிறது, மக்கள் மன்றத்திலே இருக்கிறது, மக்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது, இல்லத்தில் இருக்கிறது. அந்த கட்சி உயிரோடு இருக்கல. நீ அண்ணாவை வந்து ஏன் ஆளுன்னு சொல்ற? என்னோட கருத்துக்கு தலைவர் அவர் தான்ங்கிற. சரி, அண்ணாவின் கொள்கைப்படி நீ நடத்துருவாயா? பெரியாரின் கருத்துக்களை வந்து நீ பிரச்சாரம் செஞ்சிருவியா?
திருப்பரங்குன்றத்துல வந்து அவன் வாட்டுக்கு வந்து சர்வே கல்லு மேல தீபத்தை ஏத்தணும்னு தர்காவுக்கு பக்கத்துல தகராறு பண்றதுக்காக உள்ளூர்காரங்க ஒத்துக்கலைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வெளியூர்ல இருந்து சாமியார் வேஷம் போட்டவங்களை கூட்டிட்டு வந்து பாஜக ரகலை பண்றான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பெரியார் தான் எங்க கொள்கை வழிகாட்டி, அண்ணா தான் எங்க வழிகாட்டின்னு சொல்றிய. களத்திலே ஒரு தாவேகாரன் நின்றானா? நான் கேட்கிறேன், இந்த தமிழகத்தினுடைய மத நல்லிணக்கத்திற்கு, சமய நல்லிணக்கத்திற்கு ஒரு பேர் ஆபத்து வந்து விட்டது என்கிற நிலைமை வருகிற போதே அதை தடுப்பதற்கு களத்திலே ஒரு இளைஞர் படையை வைத்திருக்கிற, இளைஞர் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடிய விஜய் ஏன் களத்திற்கு வரவில்லை? எங்களுக்கு எதிரிகள் யாருன்னு தெரியும், யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. அதாங்க, சமூக நீதியை பேசுகிறவனை, சமத்துவத்தை பேசுகிறவனை, திராவிடம் என்கிற தத்துவத்தின் வழியாக தமிழர்கள் வந்து தாழ்ந்து கிடந்த தமிழகத்தை மேடேற்றிய ஒரு இயக்கத்தை நீ எதிரி என்று சொல்லுகிறாய் என்றால், நீ நேர்மையாக நான் வலதுசாரி இயக்கத்திற்காகத்தான் நான் வாதாட வந்திருக்கிறேன் என்று வெளிப்படையா சொல்லு. நான் பாஜக அனுப்பிதான் வந்திருக்கேன் வெளிப்படையா சொல்லு. நீ திருப்பரங்குன்றத்திலே வந்து மத கலவரத்தை தூண்டுகிறவர்களை தடுப்பதற்கு நீ வரவில்லை என்றால் அந்த மத கலவரம் செய்பவர்களுக்கு நீ ஆதரவாக இருக்கிறாய் என்று அர்த்தம். இவங்க பெரியாரை வைத்து அரசியல் செய்யறாங்க, பெரியாரை வைத்து கொள்ளையடிக்கிறாங்க. ஏங்க, பெரியாரை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்று பெரியார் சொல்லியிருக்கிறாரா? அரசியல் செய்வதென்றால் என்ன? பாதிக்கப்பட்டவன் பக்கத்திலே நிற்பது, பாதிப்பை உண்டாக்குகிறவனுக்கு எதிராக நிற்பதுனங்க அரசியல். பெரியார் யாருக்கு பக்கத்தில் நின்றார்? ஆதிக்க சாதிக்கு பக்கத்தில் நின்றாரா? அடிபட்டு கிடக்கிறவனுக்கு பக்கத்தில் நின்றாரா? தீண்ட தகாதவனாக நடத்தப்பட்டவனுக்கு பின்னால் நின்றாரா? தீண்ட தகாதவன் என்று ஒதுக்கப்பட்டவனுக்கு பின்னால் நின்றாரா? யாருக்கு பின்னால் பெரியார் நின்றார்? பெரியார் முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறார், பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறார், சிறுபான்மை மக்கள் பக்கம் நிற்கிறார். பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிறதுனால ஒடுக்கப்படுகிற இனமாக இருக்கிற பெண்களின் பக்கம் நிற்கிறார். நீ யார் பக்கம் நிற்கிற? திருப்பரங்குன்றத்திலே உன் முகம் என்ன? களத்திலே உன்னுடைய அரசியல் என்ன? அப்ப நீ திமுக தான் எதிரி என்று சொல்வது பாஜகவின் குரல் இல்லையாது. அது கடந்த காலத்தில் அதிமுகவின் குரல். இன்றைக்கு அதிமுகவுக்கு என்று தனித்த குரல் கிடையாது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ரத்து செய்வதற்கான எல்லா ஏற்பாட்டையுமே காந்தி பெயரையும் மாற்றிவிட்டு, வேலை நாட்களையும் குறைத்து விட்டு, 60 நாட்களுக்கு என்று குறைத்து விட்டு, உரிய சம்பளத்தையும் முறையாக வழங்காமல் இருப்பதற்கு அந்த திட்டத்தை முடங்கி போக வைக்க வேண்டும் என்று நினைக்கிற போது, அதை எதிர்த்தால் பாஜகவை எதிர்க்க வேண்டி வருமோ என்கிற அச்சத்தின் காரணமாக அதை திறமையா நீ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு, அதை மட்டும் திறமையா தவிர்த்து விட்டு நீ திமுக தான் எதிரிங்கிற. திமுக உனக்கு எந்த இடத்துல எதிரி? அண்ணாவினுடைய கொள்கைகளை பின்பற்றி கொண்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற கருத்தை வந்து திமுக கொண்டிருக்கிறது. நியாயமாக இந்த ஆன்மீகத்துக்குள்ளே சமத்துவத்தை உண்டாக்க வேண்டும் என்பதை யார் செய்திருக்கணும்? இந்துக்களை காப்பாற்றுகிறேன் என்று சொன்ன பாஜக காரன் தானே செஞ்சிருக்கணும். பாஜக காரன் சொல்லியிருக்கானா எங்கேயாவது இந்தியா முழுக்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வருவதற்கு மோடிக்கு திராணி இருக்கிறதா? இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சரை பார்த்து நான் கேட்கிறேன், இந்தியாவே நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள், உங்களால் பார்ப்பனிய ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு சொல்லை பேசிவிட முடியுமா? RSS உங்களை அலோ பண்ணுமா? நீங்க திமுக காரன் தாங்க சொல்லியிருக்கான் அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை வெறுமனே வாய்மொழியாக மேடை பேச்சாக அல்ல, வெறுமனே பஞ்சு டைலாக் பேசுறது இல்ல, A4 சீட்டை எடுத்து பஞ்சு டைலாக் பேசுறதா இல்ல, சட்டமாக்கி அதற்கு தனி பயிற்சி கொடுத்து, அதற்கான பயிற்சி கல்லூரியிலே அர்ச்சகருக்கான பயிற்சி கொடுத்து, பட்டயம் கொடுத்து, அவர்களை கோவிலிலே வந்து சமத்துவத்தை உருவாக்க வேண்டும், வழிபாட்டிலே சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று வேலை திட்டம் செய்கிறவன் உனக்கு எதிரினா நீ யார்? உன்னுடைய எதிரி யார் என்று சொல். உன்னை யார் என்று சொல்கிறேன், உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை யார் என்று சொல்கிறேன் என்று சொல்கிறார்கள். அரசியல் அதற்கு நேர் உள்டா. உன்னுடைய எதிரி யார் என்று சொல், உன்னை யார் என்று சொல்றேன். நீ முதலாளிக்கு ஆதரவாக நிற்கிறாயா, தொழிலாளிக்கு ஆதரவாக நிற்கிறாயா? யாருக்கு பக்கத்தில் நிற்கிறாய்? ஊருக்குள்ளே திரண்டு நிற்கிறவனுக்கு பக்கத்தில் இருக்கிறாய், சேரிக்கு பக்கத்தில் நிற்கிறாயா? ஆதிக்கம் செலுத்துகிறவனுக்கு பின்னால் நிற்கிறாயா, அடிபட்டு கிடக்கிறவனுக்கு பின்னால், அடிமைப்படுத்தப்பட்டவனுக்கு பின்னால் இருக்கிறாயா? அதான கேள்வி. விஜய் ஒன்றிய பாஜக அரசையும் எதிர்க்கிறார், திமுகவும் எங்க எதிர்க்கிறாரு? பாஜக குறித்து இன்றைய உரையாடலிலே, இன்றைக்கு அவர் மக்கள் சந்திப்பிலே பேசிய முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லுங்க. நீங்க குறிப்பிட முடியுமா? இதை எதிர்த்தாருன்னு குறிப்பிட முடியுமா? ஈயம் பூசுனது மாதிரியும் இருக்கணும், பூசாது மாதிரியும் இருக்கணும். பாம்பையும் அடிக்கணும், கம்பும் உடையக்கூடாது. பூனைக்கு நான் தோழன், பாலுக்கும் காவல். இது எப்படி? இந்த இரட்டை வேடத்தை நீ செய்து கொண்டு பாஜகவோடு ரகசியமாக கூட்டு வைத்திருந்தா எதுக்கு எதிர்க்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சான் கடையா விழுந்து கிடந்தது மாதிரி பாஜக அரசுக்கு நெடுஞ்சான் கடையா இந்த அரசு விழுந்து கிடந்தால் சொத்து சேர்த்துக்கிட்டு நல்லா கொடி சொன்னார்களாம்ல, ஒரு வழக்கை கூட சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீ திமுகவை எதிர்ப்பதற்கு காரணம் என்ன சொல்லு? ஒரு புளுத்து போன, ஒரு இத்து போன ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே தெரியும். வாரிசு அரசியல்
அது மக்கள்ல தீர்மானிக்கிறான். உதயநிதியை கொண்டு போய் சேப்பாக்கத்துல நிப்பாட்டினா மக்கள் தோற்கடிச்சிட்டானா உதயநிதி எம்எல்ஏ முடியாதுல. திமுகவுக்கு அவங்க கொள்ளையடிச்ச காசு தான் துணையா இருக்கு, எனக்கு இந்த மாசு துணையா இருக்குன்றாரு. நீ கொள்ளையடிச்ச காசு எப்படி? 200 ரூபாய் டிக்கெட்டை நீ 2000 ரூபாய்க்கு வித்ததுல தான் உன் கூட வேலை பார்த்தவன், உன் படத்துக்கு டைரக்டரா இருந்தவன், உன் படத்துக்கு கதை எழுதினவன், உன் படத்துக்கு வசனம் எழுதினவன், உனக்கு கேமரா ஆங்கில் வச்சவன் பூரா ஏழையா இருக்கும் போது நீ எப்படி ஆயிரக்கணக்கான கோடிக்கு சொத்துக்கு அதிபதியான? அது முறைகேடான பணம் இல்லையா? பிளாக் மணி கிடையாது. அது சினிமாக்காரன் எல்லாருமே விஜயோட வசதியில இருக்கானா? பனையூர் பங்களா மாதிரி கட்டி வச்சுட்டு இருக்கானா? எல்லாருமே விஜய்க்கு ஒளிப்பதிவு செய்தவன் அந்த வசதியில இருக்கிறானா? விஜய் வச்சு படம் எடுத்தவன் பூரா அந்த வசதி எல்லாத்தையும் விட்டுட்டு வர, உங்களை நம்பி வர, கை விட்டுறாதீங்கன்னு சொல்றாரு. நீ எதையுமே விட்டுட்டு வரலைங்கிறதான உண்மை. உனக்கு 51 வயசாகி விட்டது. இனிமே பழைய மாதிரி ஆக்ஷன் சீன்ல நடிக்க முடியாது. உன்னுடைய வயோதிகம் உனக்கு ஒத்துழைக்காது. உனக்கு மண்டையில இருக்கிற முடியெல்லாம் ஊந்துருச்சு. நீ விக்கு வச்சிருக்க. நீ அது விக்கு கலண்டு விழுந்துரும் சண்டை காட்சியில. உனக்கு இனி பழைய மாதிரி டான்ஸ் ஆட முடியாது. பழைய மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாது. சினிமா வியாபாரம் என்பது அதல பாதாளத்துக்கு போய் கொண்டே இருக்கிறது. ஓடிடியில் உன்னைய நம்பி படம் வாங்கின மாஸ்டர் மாதிரி படங்களை எல்லாம் வந்து வாங்கினவங்களுக்கு ஒன்றுமே ஓடலை. பல கோடி ரூபா கொடுத்து வாங்கின படங்கள்லாம் நாசமாக போச்சு. உன்னுடைய சினிமா வியாபாரத்துக்கு உத்தரவாதம் இல்லை, எதிர்காலம் இல்லை என்பதுதான் யதார்த்தம். உடனே அவர் வந்து அகில இந்திய சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. அப்படி கிடையாது. ரஜினிகாந்துக்கு கூட சமீபத்தில் லால் சலாங்கிற படம் ஓடலை. கமலஹாசனுக்கு கூட தக் லைஃப் ஓடலை. இதுதான் சினிமா. சினிமாவில் நிரந்தர வெற்றியாளன் என்று எவனாவது இருக்கிறானா? அப்படி யாருமே கிடையாது. விஜய் அதை விட ஒரு சேஃபான பிசினஸ்க்கு வந்திருக்கிறாருங்கிறதான உண்மை. அவர் என்ன அவ்வளவு பெரிய தியாகியா? மகாத்மா காந்தியா? பாரிஸ்டர் பட்டத்தை விட்டு பல வாழ்க்கையை விட்டு கோட்டு போட்ட வாழ்க்கையை விட்டுட்டு கோவணம் கட்டிய வாழ்க்கைக்கு வந்து மக்களோடு மக்களாக வந்து இந்தியா முழுக்க பயணம் செய்து அப்படி போராடி வந்த மகாத்மா காந்தி. எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய் தான் புரட்சி தலைவருக்கு அடுத்து புரட்சி தளபதினு செங்கோட்டைன்னு சொல்லிட்டார்ல. ஏங்க, எம்ஜிஆர் அரசியலே மாய்மால அரசியலுங்க. எம்ஜிஆர் அரசியல் பிம்ப அரசியலுங்க. எம்ஜிஆர் அரசியல் என்ன காமராஜர் மாதிரி நிர்வாகத்திறன் மிக்க அரசியலா? நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பியாக இருக்கிறாரு. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எந்த சாலைகளிலே போனாலும், எந்த மேம்பாலத்து வழியா போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் கலைஞரின் திட்டத்தை சந்திக்காமல் ஒருவரை நீங்க சந்திக்க முடியாது. உழவர் சந்தையா அவர் உருவாக்கணும், மாவட்டத்தோறும் மருத்துவக் கல்லூரியா அவர் உருவாக்கணும். நீங்க கலைஞரினுடைய திட்டம் இல்லாமல், கலைஞருடைய சட்டம் இல்லாமல் ஒருவன் கூட கிடையாது. 90களினுடைய தொடக்கத்திலே உலகமயமாக்கல் என்று ஒன்று வந்தபோது, டங்கல் திட்டம் என்று வந்தபோது, தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்கு வேலை வாய்ப்பை வழங்குவது இனிமேல் அரசாங்கத்திற்குவே முழுமையான சாத்தியம் இல்லை என்று ஆனதற்கு பின்பு வேலை வாய்ப்பற்றவர்களுடைய எண்ணிக்கை பெருகுகிற போது ஐடி செக்டாரை முன்கூட்டியே யோசித்து கொண்டு வந்தவர் கலைஞர். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்களில், படித்த இளைஞர்களில் பல பேர் வந்து பல லட்சங்கள் சம்பளம் வாங்கக்கூடிய ஐடி துறையிலே வேலை பார்க்கக்கூடியவர்களாக பல பேர் இருக்கிறார்கள் என்றால் அதற்கான ஐடி பூங்காவை உருவாக்கியவர் வந்து கலைஞர். ஐடி பார்க்கை உருவாக்கியவர், ஊர்தோறும் உருவாக்கியவர் அவரே. அதை அவர் திட்டமிடவில்லை என்றால் திராவிட மாடலினுடைய அரசினுடைய தொடக்கம் இல்லாமல் நீங்கள் எந்த வாழ்க்கையுமே வாழல. நீங்கள் படித்த அரசு பள்ளிக்கூடமாக இருக்கலாம், நீங்கள் வாங்குற ஸ்காலர்ஷிப்பாக இருக்கலாம், முதல் தலைமுறை பட்டதாரிக்கான முன்னுரிமையாக இருக்கலாம், எந்த திட்டமாக இருந்தாலும் நீங்க இந்த அரசினுடைய உதவி இல்லாமல் ஒரு இன்ச்சு கூட, ஒரு அங்குலம் கூட வளர முடியாது என்கிற அளவிற்கு அவர்கள் வளர்ச்சி பாதையிலே பல திட்டங்களை உருவாக்கினார்கள். உனக்கு அரசியல்ல ஒண்ணுமே தெரியல. நீ மஞ்சள் விளையிற இடத்து இப்பதான் கண்டுபிடிச்சிருக்க முதல் முறையா ஈரோட்டுக்கு போற வழியில. நீ மஞ்சள் வியாபாரம் வேணா பாரு. ஈரோடு சந்தையில தாவேகாரங்களுக்கு வேணா நம்ம உழவர் சந்தை மூலையே பல இடங்கள்ல ஏற்பாடு பண்ணி தர்றதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். நீ மஞ்சள் வியாபாரம் பாரு, நான் வேணாம்னு சொல்லல. இல்ல மஞ்சள் பத்திரிகையில உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை எழுதியவர்கள் குறித்து நீ அதுக்கு பதில் சொல்ல, அதை நான் வேணான்னு சொல்லல. உனக்கு என்ன அரசியல் வரலாறு தெரியும் நான் கேட்கிறேன். திமுகவை மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, கூச்சமா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. குறிப்பாக நீங்க வள்ளுவர் கோட்டத்துல வந்து செலவு பண்றீங்க, மக்கள் வாழ்வாதாரம் என்ன பண்றது அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. இது கவர்மெண்ட் நடத்துறீங்களா, கண்காட்சி நடத்துறீங்களான்னு கேட்கிறாரு. இப்படியான அடுக்கடுக்கான கேள்வியும் முன்வைக்கிறாருல்ல. சரி, இதற்கு முன்பு நடந்த எத்தனையோ மாநாடுகள் நடக்குதுல்ல, விஜய் கேள்வி கேட்டிருக்காரா? இந்துத்துவ மாநாடு நடக்குது, விஜய் கேள்வி கேட்டுருவாரா? அறிவு திருவிழா என்பது என்னங்க? ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்திற்கு அறிவு தேவைப்படுகிறது, ஒரு அறிவு புரட்சி தேவைப்படுகிறது. அதற்காக கற்றறிந்தவர்கள், வல்லுநர்களாக இருக்கிறவர்கள், படித்தவர்கள், பண்பாளர்களாக இருக்கிறவர்கள் அவங்க உரையாடணும், அதை மக்கள் கேட்கணும். அந்த காலத்துல சொன்னாங்க, அண்ணாவினுடைய காலகட்டத்தில் திமுகவினுடைய பொதுக்கூட்டங்கள் என்பது மாலை நேரத்து பல்கலைக்கழகத்தினுடைய திறந்தவெளி வகுப்பு மாதிரி இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போகாதவன் கூட
அந்த கூட்டத்தை கேட்டுத்தான் வந்து சமூக நீதி நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான், பகுத்தறிவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான், எப்படி சுரண்டுவார்கள் என்பதை தெரிந்து கொண்டான், எப்படி வந்து மனித வாழ்க்கை மேம்படுவது என்பதை புரிந்து கொண்டான். எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட இடமாக எது இருந்தது? மாலை நேர பொதுக்கூட்டங்கள் இருந்தது. அறிவு திருவிழா நடத்துவதன் மூலமாக ஒரு சமூகத்திற்கு அறிவூட்ட வேண்டும் என்று நினைப்பதை எப்படி குற்றம் சொல்ல முடியும்? நீ வாசிப்பு இல்லாதவனாக இருக்கலாம், நீ படிப்பு இல்லாதவனாக இருக்கலாம். பழைய பரணில் கிடந்த புத்தகங்களை எல்லாம் தூசி தட்டுகிறார்கள்ங்கிற திருக்குறள் கூட தான் பழைய பரணில் தான் கிடைச்சி, தூசி தட்டி தான் எல்லா பஸ்லையும் எழுதி வச்சிருக்கிறார் கலைஞர். திருக்குறள் தமிழ்நாட்டினுடைய சொத்து இல்லையா? நீ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு வார்த்தையை மேற்கோள் காட்டுவதற்கே கலைஞர் தான் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. அவர் தான் குறளோவியம் எழுதினாரு, அவர் தான் வள்ளுவர் கோட்டத்தை கட்டமைத்தாரு. கலைஞர் இல்லை என்றால் திருவள்ளுவருக்கான வெளிச்சமே சாமானிய மக்களுக்கு கிடைச்சிருக்காது. கற்றறிந்த புலவர்களுக்கு மத்தியில் வேணுமா திருக்குறள் பேசப்பட்டிருக்கலாம். சாமானியனுக்கு தெரியுமா? கம்பராமாயணத்துல இருந்து ஒரு 10 வரி சொல்லி புரியா? நீயே உனக்கு தெரியுமா இந்த நாட்டினுடைய இலக்கியம் தெரியுமா, பண்பாடு தெரியுமா, வரலாறு தெரியுமா? உனக்கு என்ன தெரியாது? நீ அறிவுக்குடனாக இருக்க. முட்டாள்கள் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிற, விசில் அடிக்கிற கூட்டத்தை, மைக்குக்காக போடப்பட்ட ஸ்பீக்கர் மேல ஏறி நிற்கக்கூடிய மடையர்களை, முட்டாள்களை நீ உருவாக்கி வச்சுட்டு சமூகத்துல என்ன மாற்றத்தை உருவாக்க போற? தற்குறிகளை, தருதலைகளை உருவாக்குகிறதை தவிர உனக்கு என்ன தேலை திட்டம் இருக்கு? இல்ல, இதுவரைக்கும் விஜய் அவர்கள் நெறிப்படுத்துற வேலையில இறங்கி இருக்காரான்னு நீங்களே விமர்சனம் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு அவர் நெறிப்படுத்துறாரு, கீழே இறங்க அப்பதான் பேச பண்றாரு. ஆமாங்க, அதில் ஏறக்கூடாது என்கிற அளவிற்கு அறிவு இருக்கிறவன் எவனுமே விஜய் கட்சியில இல்லைங்க. இது வெக்கக்கேடு இல்லையா? அது எந்த கட்சியிலேயாவது இந்த மாதிரி நிபந்தனைகள் உண்டா? மரத்து மேல ஏறக்கூடாது, கரண்ட் கம்பியை பிடிச்சி தொங்கக்கூடாது, ஜெனரேட்டர் மேல ஏறி குதிக்கக்கூடாது என்று எந்த கட்சியிலேயாவது நிபந்தனைகள் உண்டா? இப்ப கூட தான் திருவண்ணாமலையில இளைஞர் மாநாட்டை நடத்தினாங்க திமுகவில். இப்படித்தான் நடத்துனாங்களா? 1 லட்சம் பேரை திரட்டி இருக்கிறார்கள். ஏறத்தாழ தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் இளைஞர்கள் படையை, நிர்வாகிகளை உருவாக்குகிற வேலை திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. திமுக சத்தம் இல்லாமல் செய்யறாங்க. ஒரு ரயில் வரணும்னா அதற்கு முன்பு தண்டவாளம் உருவாக்கப்பட வேண்டும். அதே திருவண்ணாமலை கூட்டத்துல உதயநிதியை இளம் பெரியார்னு சொல்றாங்க. இது பெரியாரை இழிவு செய்யற வேலை இது அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. உதயநிதி தான் பெரியார் என்று சொன்னால்தான் அது தவறானது. இளம் பெரியார்களாக எல்லாருமே உருவாகணுங்க. நாளைக்கு நீங்களும் இளம் பெரியாராகணும், நானும் இளம் பெரியாராகணும். இளம் பெரியார்னா என்ன? பெரியாரினுடைய சித்தாந்தங்களை எவனெல்லாம் பின்பற்றுகிறானோ, எவனெல்லாம் இன்னைக்கு ஒண்ணு இல்ல பெரியார் பெருந்தொண்டர் அப்படின்னு ஒரு பட்டத்தை அளிப்பாங்க திராவிடர் கழகத்துல. கேள்விப்பட்டிருக்கிறான்னு தெரியல, பல பேருக்கு அப்படி அளிப்பாங்க. அப்படின்னா இப்ப பெரியாரை இழிவுபடுத்துறது? அது அப்படி கிடையாது. பெரியாரினுடைய வழித்தோன்றலாக அவருடைய கருத்துக்களை, அவருடைய பகுத்தறிவை, அவருடைய கோட்பாட்டை நாம் பின்பற்றுகிற இடத்துக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னா நான் என்ன கேட்கிறேன்? சனாதனத்துக்கு எதிராக, இந்தியா முழுக்க அதிரும்படியாக சனாதனத்துக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் பேசினார். சனாதனங்கிறது டெங்கு கொசு, அதை ஒழிக்காம விடக்கூடாது என்று தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநாட்டிலே அவர் பேசினார். இந்தியா முழுக்க எதிரொலித்ததுல நான் சவால் விடுறேன், விஜய்னால சனாதனத்துக்கு எதிராக பேச முடியுமா? ஈரோட்டில் மஞ்ச விளையுது, மஞ்ச போட்டு குடிக்கிறாளுங்க, வயசுக்கு வந்த பொம்பளைங்கிறதெல்லாம் அவனுக்கு பேச தெரியும், நான் இல்லைன்னு சொல்லல. ஒன்னால சனாதனத்துக்கு எதிராக பேச முடியுமா? சமூக ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்துகிற, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்துகிற, ஊர் வேறாகவும் சேரி வேறாகவும் இருக்கக்கூடிய இந்த சமூக அமைப்பு எப்படி உருவானது என்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தின் வீழ்ச்சியாக கருதப்படக்கூடிய சனாதனத்துக்கு எதிராக உதயநிதி பேசினார். அதனால இளம் பெரியார். நீ பேசு, நான் விஜய்க்கு இளம் பெரியார் பட்டத்தை நானே வழங்குறேன். பல லட்சம் இளைஞர்களை திரட்டி பெரிய மாநாட்டை கூட நம்ம நடத்துவோம். நீ பேசிட்டு பார்ப்போம். உனக்கு தில் இருந்தா, பாஜக உனக்கு ஓனர் இல்லைன்னா நீ சனாதனத்துக்கு எதிராக பேசிட்டு பார்ப்போம். சனாதனம் தான் எனக்கு எதிரி என்று திருமாவளவன் பேசுகிறார், மேடை தூரம் பேசுகிறார். அதை ஒரு மாநாட்டிலே உதயநிதி பேசுகிறார். அதே மாதிரி நான் சொல்றேன், சனாதனம் தான் எனக்கு எதிரி, சமத்துவத்திற்கு எதிராக இருப்பதெல்லாம் எனக்கு எதிரி, அது சனாதனம் தான் என்னுடைய எதிரி, சனாதனத்தை ஒழிக்காம விட மாட்டேன் என்று ஒரு கூட்டத்துல விஜய்னால பேச முடியுமா? பேச முடியுமா? சொல்லு. இளம் பெரியார் பட்டம் உனக்கே வழங்குவோம், உதயநிதியை வைத்தே கூட வழங்குவோம். இல்ல பெரியார் திருவிழா வைத்து வழங்குவோம். உனக்கு உதயநிதி பிடிக்காதுன்னு சொன்னா அவட்ட சம்பளம் வாங்கியிருக்க குருவி படத்துல இருந்து பல படத்துல அதை வேணாம், உனக்கு கடந்த கால நிறுவன ரீதியாக கூட நீ பணியாற்றி வந்தான். முதல் முறையாக மாநாட்டுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லி இருக்கிறார். பிடிக்கிறேன்னா சொல்லு. வீரமணி தலைமையில உனக்கு நீ சனாதனத்துக்கு எதிராக மாநாடு நடத்து, உனக்கு இளம் பெரியார் பட்டம் வழங்கும். இல்ல, விஜய் என்ன பேசணும், எவ்வளவு பேசணும், எத்தனை நிமிஷம் பேசணும், இப்படி எல்லாம் விமர்சனம் பண்றீங்க. முதல்வரும் பஞ்சு டைலாக் பேசுறாரு, நான் பேசினா பஞ்சு டைலாகா அப்படின்றாரு. முதலமைச்சர் இப்படித்தான் நண்பா நம்பி ஊன்னு கத்துறதுக்கெல்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் செயல் திட்டங்களின் வழியாக மக்களை சந்திக்கிறார். பசியோடு வரக்கூடிய ஏழை வீட்டு குழந்தைகள், தொழிலாளர் வீட்டு குழந்தைகள் பசியோடு பள்ளிக்கூடத்திற்கு வருகிறார்கள் என்பதற்காக கருணையோடு தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிடாத காலை உணவு திட்டத்தை அவர் அறிவிக்கிறார், செயல்படுத்துகிறார். பல லட்சம் குழந்தைகள் பயனாளிகளாக இருக்கிறார்கள். இது மாதிரி மனிதாபிமான திட்டத்தை
நீ கனவு காண்கிற இடத்துல இருக்க முதலமைச்சரா? அவர் வந்து நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருக்கிறார். சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரம் குறித்து மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுல இருந்து, விடியல் பேருந்துல இருந்து, நான் முதல்வன் திட்டத்துல இருந்து, புதுமை பெண் திட்டத்துல இருந்து, பல்வேறு திட்டங்களின் வழியாக, நலத்திட்டங்களின் வழியாக சாமானிய மக்கள் பலன் பெறக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கு. நீ கனவு திட்டத்துல இருக்கு. நீ இப்பதான் மஞ்சள் எங்கே விளையுதுங்கிற இடத்துக்கு வச்சது. இந்த மீட்டிங்ல வந்து பலருமே பேசியிருந்தாங்க. விஜய்க்கு முன்பாக வந்து ஆதவ அர்ஜுனா இருந்து நிர்மல்குமார், செங்கோட்டையன் எல்லாமே பேசினாங்க. ஆனால் நாஞ்சில் சம்பத் இதுல அவர் பேச்சாளர், அவர் பேசுறதுக்காகத்தான் இந்த தவேகாவுக்கு வந்திருக்காருன்னு சொல்லப்பட்டது. ஆனால் அவரு இந்த மேடையில இல்ல அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்கு. நீங்க எப்படி பார்க்கறீங்க அதை? நாஞ்சில் சம்பத் இந்த மேடையிலே ஒருவேளை இன்றைக்கு பேசியிருந்தால் மற்றவர்கள் பேச்சு எடுபடாது என்கிற ஒற்றை காரணத்திற்காக அவர் மேடையேற்றப்படவில்லை. செங்கோட்டையன்கிற பெயரை வந்து புஷி ஆனந்துக்கு சொல்ல வராதுங்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இந்த முறை. கேஏஎஸ்ங்கிறாரு யாரு? புஷி ஆனந்த். செங்கோ இட்டையன் என்று கடந்த முறை அவர் பேசினார். உன்னை இட்டுக்கணும் வந்து இட்டுக்கணும் போறதா எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொன்னார்ல விஜயை பார்த்து. வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் இன்னைக்கும் பல பேர் நெரிசல் விபத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க. பின்னாடி ஓடி வந்தவர்கள்ல இருந்து, தவறி விழுந்தவங்கள்ல இருந்து இன்றைக்கும் பல நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மூச்சு திணறி ஒரு இளம் பெண்ணை வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. எந்த ஒழுங்குக்கும் தாவேகா வரவில்லை என்பதற்கு இன்றைக்கும் பல சாட்சிகள் இருக்கிறது. நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே செய்திகள் வந்து லைவ்ல ஓடிக்கிட்டே இருக்கு நேரலையில். தாவேகா என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு தற்குறி கழகம். அது ஒரு நாளும் வந்து வெல்லாது. இந்த 2026 தேர்தலுக்கு பின்பு விஜய் மீண்டும் நடிக்க போய்விடுவார். கூடிய கூட்டமும் கலைந்து போய்விடும். இது ஒரு மேக கூட்டம் மாதிரி கலைஞ்சிரும். நின்று மழை பொழிகிற கூட்டமாக கூட இது இருக்காது. பயன் தருகிற கூட்டமாக இது இருக்காது. திமுக அரசு வந்து நலத்திட்டங்களை கொடுக்கறத வந்து விமர்சனம் குறிப்பா பேசியிருக்காரு. என்னன்னா, இலவசம்னு சொல்றீங்க, ஓசின்னு சொல்றீங்க, இங்க மக்களை வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களை மானத்தோடும் மரியாதையோடையும் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால வந்து இதை வந்து நலத்திட்டங்கள் தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படி இலவசத்தை குறித்து இதை வந்து நெடுங்காலமாக திமுக சொல்லிக் கொண்டிருக்கிறது. நலத்திட்டங்கள் என்பதை நம்ம இலவசம் என்று சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் மகளிர் உதவித்தொகை என்று கூட இல்லை. அதுக்கு பேரு உரிமை தொகைனா அவர்களுக்கு இந்த அரசாங்கத்திலே அனுபவிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் இந்த அரசிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான உரிமை இருக்கிறது. இலவச பேருந்து என்று பெயர் வைக்காமல் விடியல் பேருந்து என்று வைத்து மகளிர் விடியல் பேருந்து என்று சொல்வதன் மூலமாக அவர்கள் இந்த அரசு பேருந்தை பயன்படுத்திக் கொள்வதற்கான எல்லா அதிகாரமும் பெற்றவர்களாக அவர் இருக்கிறார். ஒரு தாசில்தாருக்கு ஜீப் கொடுக்குறான் அரசாங்கத்துல இருந்து. நம்ம சொல்றோமா ஓசி ஜீப்ல போறேன் தாசில்தாரு, ஐஏஎஸ் ஆபீசர் கலெக்டர் வந்து ஓசி கார்ல போறாரு. என்னைக்கா சொல்லியிருக்கோம்? அரசு கார்ல போறான்னு தானே சொல்றான். அரசு பேருந்துல போற பெண்களும் கௌரவத்துக்குரியவர்கள் தான். அதுல யாருக்கும் ஒன்றும் தனிப்பட்ட கருத்து கிடையாது. யாரோ சிலர் அடிச்ச கமெண்ட், தனி மனித விமர்சனங்கள் என்பது எல்லா கட்சியிலும் இருக்கும். கோடிக்கணக்கான பேர் இருக்கிற கட்சியில சில விமர்சனங்கள் தவறா கூட இருக்கும். அது இல்லை. ஆனால் கடந்த காலத்துல இலவசங்களுக்கு எதிராக மிக கடுமையாக திரைப்படங்களிலே, சர்க்கார் போன்ற படங்களிலே காட்சிகள் வைத்தவர் விஜய். அந்த காட்சிகளிலே நடித்தவர் விஜய். அதை கண்டித்தவர் அல்ல. ஒருவேளை அப்பொழுது அறிவு சூன்யமாக அவர் இல்லாம இருந்து இப்பதான் அறிவூட்டப்பட்டிருக்கிறாரா, யாராவது அறிவொளி இயக்கம் மாதிரி வச்சு படிச்சிருக்கிறாரா நமக்கு தெரியல. ஆனால் இலவசங்களுக்கு எதிராக மிக கடுமையாக தன்னுடைய வலைத்தளங்களிலே எழுதிய அந்த ஐஆர்எஸ் ஆபீசர் அருண்ராஜ் என்பவர் அதுக்கு எதிராக எழுதியிருக்கிறார். அவர் வலதுசாரி, அவரை அருகில் வைத்துக்கொண்டு, RSS சித்தாந்தம் மிக்க அவரை அருகில் வைத்துக்கொண்டு நீங்கள் இலவசங்களுக்கு எதிராக பேசுவதன் மூலமாக சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறார் விஜய் என்று விமர்சனம் வந்தது. அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக தான் இப்போது நான் அப்படி சொல்லவே இல்லைங்கிறதுக்கு பதிலாக நலத்திட்டங்களை வர அனைவருக்கும் வீடு தரதை பத்தியும் பேசுறாருல அவரு. அனைவருக்கும் வீடு தந்துருவார்ல அவரு. இப்ப கலைஞர் அவர் வாழ்ந்த இல்லத்தை அரசு மருத்துவமனையாக மாற்றுவதற்கு தயாள் அம்மாளுக்கு பின்னால் வந்து அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் எழுதி வச்சிட்டார் கலைஞர். அது மாதிரி பனையூர் பங்களாவை அரசு மருத்துவமனைக்கு விஜய் எழுதி வைக்க சொல்லுங்க, அப்புறம் கலைஞரை விமர்சிக்கலாம். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.